கிறிஸ்துவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான எங்களுடைய திருச்சபை மக்களோடு கூட சேர்ந்து இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற அன்பான தெய்வ மக்கள் யாவரையும் நாங்கள் இந்த நாளிலே சிறப்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார், ஆண்டவரை நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகின்ற இந்த உன்னதமான நேரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகின்ற அவருடைய கிருபைகளையும் பிரசன்னத்தையும் எதிர்பார்த்தவர்களாக வீட்டிலே தானே இருக்கிறோம். ஆகையினாலே அங்க போகலாம், இங்க போகலாம், அடுப்படியில வேலை செய்து கொண்டே பார்க்கலாம் என்ற நிலையில் இல்லாமல் இது ஆராதனை, லைவ் ஆராதனை. ஆகையினாலே நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே அமர்ந்து இந்த ஆராதனை முடியும் வரைக்கும் எழுந்து செல்லாமல் வேத புஸ்தகத்தையும் பாமாலை கீர்த்தனை புஸ்தகத்தையும் ஜெப புஸ்தகத்தையும் நீங்கள் கையிலே வைத்து இந்த ஆராதனையிலே நீங்கள் தொடர்ந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, முழு காலை ஆராதனையும் நாம் பின்பற்றவில்லை. ஆராதனையின் முக்கியமான பாகங்களாகிய பாவ அறிக்கை, பரமண்டல ஜெபம், விசுவாச பிரமாணம், இவை மட்டும் இந்த ஆராதனையிலே இடம்பெறும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த சிறப்பான ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் ஆலயத்திலே சென்று உம்மை வழிபட முடியாத சூழ்நிலை இருக்கின்ற இந்த நிலையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஐக்கியத்தை விட்டுவிடாமல் தொடருவதற்கு எங்களுடைய வீட்டிலேயே இருந்து இந்த லைவ் ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்வதற்காக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டி இருக்கின்ற இந்த சிறப்பான தருணத்திற்காக இந்த நாளில் இந்த ஆராதனையை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசப் போகிறீர், உண்மை நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம். இந்த நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கிற இடங்களிலே அமர்ந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக 24வது கிறிஸ்து சபை பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 24. ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள
நம்முடைய பாவங்கள் நமக்கு தடையாய் இருக்காதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கும் நமக்கும் தடையாக, தடுப்பு சுவராக நம்முடைய பாவங்களே இருக்கின்றன என்று வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. ஆகையினாலே அவரை நாம் தரிசிக்க ஆயத்தமாகி அவளோடு அமர்ந்திருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமை. பாவங்களை அறிக்கை செய்து அவரோடு கூட ஒப்புரவாகும் போதுதான் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற அந்த அப்பா பிள்ளை என்கின்ற உறவு திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறது. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கடந்த நாட்களிலே நம் மேலே படிந்த பாவ கரைகளை நாம் ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டவர்களாக, ஆண்டவரே என் பாவங்களை நீர் மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பொதுவான பாவ அறிக்கையின் வழியாக நம்முடைய பாவங்களை இருக்கிற இடங்களில் இருந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழங்கி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகியும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை செயல்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு பெருமை செய்தரும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 28வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்னென்றைக்கும் உயர்த்தியருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
நாம் அப்படியே நின்ற நிலையிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உருவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலுக்கு செல்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரமும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, சகல நற்கிரியைகளையும் நாங்கள் இடைவிடாமல் உற்சாக மனதோடு செய்து வரும்படி உமது கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு முன் செல்லவும் பின்தொடரவும் கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிரார்த்திக்கிறோம். சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதலியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டி வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கடுமையான காலகட்டத்திலே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உம்முடைய அற்புதமான வழிநடத்துதல், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், இவைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உம்முடையவர்களாய் நீர் விரும்புகின்ற வாழ்வு வாழ நாங்கள் எத்தனிக்கும் போது உலகத்தின் பலவிதமான சூழல்கள் எங்களை பின்னிழுத்து விடுகின்றது. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் எங்களை கைதூக்கி நிறுத்தி உம்முடையவர்களாகவே நாங்கள் வாழ எங்களை பின்னிழுக்கின்ற எல்லா உலகத்தின் சக்திகளையும் எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளையும் ஆண்டவர் எங்களை அதை மேற்கொள்ள விடாமல் நாங்கள் அதை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தந்து உம்முடைய விருப்பங்களின்படி உம்முடைய வசனங்களின்படி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலைகளிலே வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களுக்காகவும் இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற அன்பான தெய்வ மக்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபைகளை தாரும் சுவாமி. சிறப்பாக இந்த வேளையிலே எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் நீர் பரத்திலிருந்து ஈவாக கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலகட்டங்களிலே வேலை இழப்புகள், சம்பள குறைப்பு என்று பலவிதமாக பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு திக்கு தெரியாமல் நாங்கள் இருக்கிறோமே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலிலே ஆண்டவருடைய அற்புதமான வழிநடத்துதல் அவர்களோடு கூட இருக்கட்டும். சரீரத்திலே பலவீனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுகத்தை நீர் பரத்தில் இருந்து அருளி செய்து அவர்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள் எதுவும் வராதபடி நீர் அவர்களை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள், குழந்தை பேற்றிற்காக எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், ஆண்டவரே பலவிதமான தேவைகளோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள், அது மட்டுமல்ல எங்களோடு கூட இந்த ஆன்லைன் ஆராதனையிலே இணைந்திருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை நீர் பரத்தில் இருந்து ஈவா
ஈவாக தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆலயம் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற உம்முடைய பிள்ளைகளால் நிறைய பெற்ற ஆலயமாயிருக்கவும், நீர் விரும்புகின்ற வாழ்வு கொண்ட அருமையான உம்முடைய பிள்ளைகள் வாழுகின்ற ஒரு தேவாலயமாயிருக்கவும், உம்மை சாட்சியாய் எடுத்துச் சொல்வதோடு கூட எங்களுடைய ஆலயத்தின் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு நாங்கள் இப்போது திட்டமிட்டு இருக்கின்ற ஆலய விரிவாக்க பணியும் ஏற்ற காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு நிறைவடைய தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஏவி எழுப்பி உம்முடைய பிள்ளைகளின் வழியாக இந்த தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லைவ் ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக குவைத்திலிருந்து வந்திருக்கின்ற அருமையான இந்த அபார்ட்மெண்ட்ஸ் ஓனர் அருமையான சகோதரர் ஜான்சன் அவர்களுக்காக, இந்த லைவ் ஆராதனையில் இணைந்திருக்கிற அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு கூட உம்முடைய கிருபையும் பிரசன்னத்தையும் விளங்க செய்து எல்லா சூழல்களையும் இங்கிருக்கிற நாட்களின் எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல எங்களுடைய எல்லா நிலைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், தொடர்ந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வாழுகின்ற அந்த நிலையிலிருந்து விலகிவிடாமல் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆராதனையின் எஞ்சிய முக்கியமான வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும் சுவாமி. கடந்த நாட்களிலே சக்தி வாய்ந்த நிலையிலே எங்களுடைய இருதயங்களை அசைத்த உம்முடைய தேவ வார்த்தை இந்த நாளிலும் எங்களுடைய இருதயங்களை ஊடுருவி சென்று நாங்கள் இருக்கின்ற நிலைகளில் நாங்கள் வாழ்கின்ற தவறுகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டி நீர் விரும்புகின்ற உண்மையான உத்தமமான வாழ்வு வாழ்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த அந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும் கர்த்தாவே. அந்த வார்த்தைகள் எங்களை உடைக்கட்டும். அப்படிப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாகி அவளோடு அமர்ந்திருக்கிற எங்களோடு கூட நீர் தொடர்ந்து பேசி இந்த வேளையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தி மீதியான ஆராதனை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தயவு செய்து அமருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று இன்றைய செய்திக்கு ஆதாரமாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரத்தின் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய உள்ள பகுதியை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையானதெல்லாம் இருக்கிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் நான் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசி வருகிறார். உங்களில் அநேகருடைய உங்கள் வாட்ஸ்அப்ல நீங்க போடுற கமெண்ட்ஸ் என்னிடத்தில் சொல்லுகின்ற அந்த உரையாடல்களின் வழியாக ஆண்டவர் இந்த ஆன்லைன் செய்திகளின் வழியாக எவ்விதமாக இடைபடுகிறார் என்பதை அறிந்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதோடு கூட ஆண்டவருடைய கரத்திலே பயன்படுவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். கடந்த சில வாரங்களாக நாம் ஆண்டவர் பயன்படுத்துகின்ற காற்றுகளை பற்றி படித்து வருகிறோம். ஆண்டவர் தன்னுடைய பண்டசாலையில் இருந்து ஏவி விடுகிறார் என்று எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரத்திலே நாம் காற்றை குறித்து படிக்கிறோம்.
கண்ணுக்கு தெரியாத ஆனால் உணர்கின்ற அந்த காற்றுக்கு ஒரு பண்டகசாலையை நியமித்து அதிலிருந்து ஏவி விடுகிறார். ஏவி விடுகிறார் என்றால் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றாற் போல அந்த காற்றை வெவ்வேறு திசைகளில் இருந்து அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, என்ன போர்ஸ்ல அது போகணுங்கிறதையும் அவர் குறித்து அனுப்புகிறார். யோபு தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடும் போது 28வது அதிகாரத்தில் யோபு சொல்கிறார், அவர் காற்றுக்கு நிறையை நியமித்திருக்கிறார். அப்ப காற்றுக்கு எடையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அப்படின்னா எதுக்காக, யாருக்கு என்ன அளவில் அந்த காற்று அனுப்பப்பட வேண்டும், எந்த சூழலுக்கு என்ன அளவிலே அனுப்பப்பட வேண்டும். 107வது சங்கீதத்தை படிக்கும் போது அதிலே நாம் படிக்கிறோம், கர்த்தர் கட்டளையிட பெரும் காற்று எழும்புகிறது. அப்ப அவர் சொல்லும் போதுதான் இந்த காற்றுகள் பண்டகசாலையில் இருந்து என்ன அளவோடு ஏவப்பட வேண்டுமோ அந்த அளவோடு அனுப்பப்படுகின்றன. எதற்காக, நிறைய காரியங்களை படிச்சோம். ஒரு பெருங்காற்றை ஆண்டவர் அனுப்பினார், ஒரு தெய்வ மனிதனின் வாழ்வை சரிப்படுத்துவதற்காக. கீழ்காற்றை சில இடங்களிலே ஆண்டவர் அனுப்பினார். எதற்காக, ஒரு இடத்திலே தெய்வ மக்களுடைய வாழ்விலே அவர்களை பிடித்து வைத்திருக்கின்றவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க, இன்னொரு இடத்திலே தெய்வ மக்களுக்கு உதவி செய்வதற்காக சமுத்திரத்தை விலகச் செய்ய. மேல்காற்றை கட்டளையிட்டார், அது காடைகளை கொண்டு வந்தது, அது அந்த வெட்டுக்கிளைகளை எல்லாம் வெளியில கொண்டு போனது. ஒரு காற்று, அது எல்லா பக்கத்தில இருந்து அடித்த காற்றாய் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். வனாந்தரத்தின் அவர்கள் நடந்து போகக்கூடிய இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாள் அளவுக்கு அது காடைகளை கொண்டு வந்து கொட்டினது. கடந்த வாரம் படித்த காற்று சுழல் காற்று. தெய்வ மனிதனுடைய வாழ்விலே தேவன் ஏற்ற சமயத்திலே சுழல் காற்றை அனுப்பி வேறு விதமாய் வாழ வேண்டும், வாழ்வை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த எலியாவை ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று ஆண்டவர் பயன்படுத்தின காற்றுகளை வைத்து கடந்த 5 வாரங்களாக நாம் தொடர்ச்சியாய் படித்தோம். இன்றைக்கு ஒரு காற்றை பார்த்து இதோடு இந்த காற்று சீரிஸை நம்ம நிறுத்த போகிறோம். அடுத்த மாதம் வேறு ஆண்டவர் வழி நடத்துகின்ற காரியங்களை படிப்போம். இன்றைக்கு யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோனாவின் வாழ்க்கையிலே ஏற்கனவே ஒரு பெருங்காற்றை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதே யோனாவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னொரு காற்றையும் கட்டளையிடுகிறார். யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 8வது வசனம் வாசிக்கிறேன். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். யோனாவின் வாழ்க்கையிலே 2 முறை அவருடைய பண்டகசாலையிலிருந்து காற்றுகள் ஏவி விடப்பட்டன. நல்லா கவனிக்கணும். அவருடைய தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்ப அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்புகிறது என்று சங்கீதக்காரன் பாடின அந்த கூற்று, நிறையை நியமித்து ஆண்டவர் அனுப்புகிறார் என்ற அந்த யோபுவின் கூற்று எரேமியா தீர்க்கனின் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பண்டகசாலையை நியமித்து ஏவி விடுகிறார் என்ற அந்த வசனம், இவையெல்லாம் உண்மை என்பது இங்கே புரிகிறது. பாருங்களேன், அந்த வசனத்தின் அடிப்படையில் இங்கே ஆண்டவர் கட்டளையிட்ட காற்று. அப்ப இந்த காற்று ரொம்ப போர்ஸான ஒரு காற்றா இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பது என்னுடைய புரிந்து கொள்ளுதல். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த காற்று யோனா இருந்த அந்த இடத்துல ஒரு சூடான காற்றாய், அந்த சூடான காற்று வந்த உடனே அது நல்ல கவனிய, சூரியன் உதித்த போது ஒரு உஷ்ணமான காற்றை கட்டளையிடுகிறார். நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. இந்த யோனாவை நல்லா படிச்சோம்னா பெருங்காற்று வரும்போதும் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் நிம்மதியா தூங்குறாரு. அங்க கடல் கொந்தளிக்கிறது, பெருங்காற்றினால் அலசடிப்படுகிறது, அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. இங்க உஷ்ணமான கீழ்காற்று வரும்போதும் தூங்குறாரு. அந்த காற்றின் அந்த சூடு தாங்காமல் பிறகு எந்திரிக்கிறார். யார் இவர்? தேவனே பேசின ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே இந்த யோனாவை போல நாம் வாழ்ந்து விடுகிறோம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற அற்புதமான சூழல்களை புரிந்து கொள்ளாமல், அல்லது இன்னொரு விதத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல். யார் இவங்க? வேற்று நம்பிக்கையுடையவர்கள் அல்ல, தெய்வ மக்கள், தேவனால் நேரடியாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தீர்க்கதரிசி. அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியே இப்படி ஒரு நிலையில் இருக்கிறார் என்றால் அவரை நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கோ அவரை குற்றம் சொல்லுவதற்கோ நாம் ஆள் கிடையாது. அவர் வாழ்வில் இருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன பாடம்? யோனாவை போல நாம்
பல நேரங்களிலே நம்முடைய இஷ்டப்படி அல்லது நம்முடைய மனதின் நினைவுகள் நடக்க வேண்டும் என்று விரும்பின நிலையில என்ன நடந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நான் நிம்மதியா தூங்குவேன். நான் நிம்மதியா தூங்குவேன்னா என்ன அர்த்தம்? நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படித்தான் வாழ்வேன். யார்? தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிறவருடைய வாழ்வு எப்படி இருக்கணும் தெரியுமா? என் விருப்பம் அல்ல, என் தேவனுடைய சித்தம். பவுலடியார் நல்ல ஒரு உதாரணம் இல்லையா? பிடிச்ச உடனே சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வா இருக்க வேண்டும், ஒரு தெய்வ மனிதனுடைய வாழ்வா இருக்க வேண்டும். ஆனால் இந்த தெய்வ மனிதன் யோனா பேசப்பட்ட ஆள் கிடையாது. ஆண்டவரே அவரோடு பேசி நீ நினிவேக்கு போன்னு சொல்றாரு இல்லையா? இவர் வாழ்க்கையை நல்லா படிச்சு பார்ப்போம்னா, நம்மை போலவே ஆண்டவரோடு தர்க்கம் பண்ணுகின்றவர். சொல்றது புரியும் நினைக்கிறேன். வாழ்க்கையில ஒரு கஷ்டமோ ஒரு போராட்டமோ வந்துருச்சுன்னா ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல், ஏன் அது எனக்கு வந்துச்சு, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்பதெல்லாம் பத்தி யோசிக்கிறது இல்லை. ஆண்டவரை குறை சொல்வோம், நம்முடைய இயல்பு. சொல்லிட்டு சிலர், நானும் சில நேரங்களில் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவரை நான் குறை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எங்க அப்பா, பிதா எனக்கு அப்பா, இயேசுவானவரின் சகோதரன். ஆகையினால நான் இயேசுநாதரையும் பேசுவேன், பிதாவையும் பேசுவேன். எனக்கு அவங்க கேட்டதை கொடுக்கல, நான் பாடு போய் படுத்துக் கொள்வேன். அன்பான தெய்வ மக்களே, இந்த மாதிரி வாழுகின்ற நமக்கு தான் யோனாவின் வாழ்வு ஒரு நல்ல உதாரணம். என்ன உதாரணம்? தேவனை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வைக்க சில நேரங்களிலே உஷ்ணமான கீழ்காற்று தேவனால் நம் வாழ்விலே அனுப்பப்படுகின்றது. அது நம்முடைய நிம்மதியை கெடுக்குது. தூங்கிக்கிட்டு இருந்த மனுஷனுடைய அந்த மேல அந்த உஷ்ணமான காற்று பட்டவுடன் அவர் எந்திரிச்சு திரும்ப புலம்புறார் இல்லையா? அதே போல நம்ம வாழ்க்கையில தேவன் அனுப்புகின்ற சில உஷ்ணமான கீழ்காற்றுகள் வரும்போது நம்முடைய நிம்மதி கெடுது, தூக்கம் கெடுது, நிம்மதி கெடுது. உடனே திரும்பவும் புலம்பல் ஆரம்பிக்கிறோம். ஏன் இந்த புலம்பல்? யோனாவை பாருங்களேன், ஆண்டவர் சொல்லித்தான் நினிவேக்கு கிளம்பினாரு, ஆனா தர்சீசுக்கு போயிட்டாரு. இதுக்கு அவர் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறாரு பாருங்களேன். 4வது அதிகாரத்தை மட்டும் இன்னைக்கு படிப்போம், முழுசா படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. 4வது அதிகாரத்துல 3வது அதிகாரம் அந்த மக்கள் எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் இருக்கும்போது நினிவேன் ராஜா என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு மனஸ்தாபப்பட்டு அவர் நம்ம மேல இறக்கம் செஞ்சிருவாருன்னு அவங்க சொல்லி எல்லாரும் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு தண்ணி குடிக்காம உபவாசம் இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களுடைய அந்த நிலையிலே அவர்களுக்கு உதவி செய்தார். உதவி செஞ்சு அவங்களுக்கு செய்ய நினைத்த தீங்க செய்யாமல் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். 10வது வசனம் 3வது அதிகாரத்தில். இந்த செயல் ஆண்டவரை புரிந்து கொள்ளாத யோனாவுக்கு, பல நேரத்தில் நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளலன்னு சொன்னோம் இல்லையா? இந்த செயல், அதாவது ஆண்டவருடைய அந்த தீர்ப்பு அல்லது அந்த நியாயம் தீர்க்கின்ற அந்த நிலை யோனாவுக்கு பிடிக்கல. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம சிலர் துன்மார்க்கர்கள் பட்டியல் வச்சிருப்போம். அவங்களுக்காக ஆண்டவரே இந்த துன்மார்க்கர்கள் எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போயிடணும் சாமி, இவங்க எல்லாம் என்னை விட்டு போகணும்னு ஜெபிட்டு இருப்போம். ஆனா அந்த துன்மார்க்கருடைய நிலை வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி வந்த உடனே நமக்கு கோபம் யார் மேல வரும் தெரியுமா? ஆண்டவர் மேல. 4வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். நம்ம பெரிய யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு, யார் மேல கோபப்படுறாரு யோனா? ஆண்டவர் மேல கோபப்படுறாருங்க. நம்ம பண்றோம் இல்லையா? சில நேரங்கள் ஆண்டவர் மேல கோபப்பட்டுட்டு, நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், ஏன்னா நான் கேட்டது ஆண்டவர் எனக்கு தரல, இப்படிதான் எனக்கு கேட்கணும்னு அவர் சொன்னாரு, நான் கேட்டேன் தரல. அன்பானவர்களே, ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய நியாய தீர்ப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். நம்மள மாதிரி அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். தீர்த்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானுமே இருக்க முடியாதுங்க, நம்மளே நிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் வாழணும். ஆனா ஆண்டவர் மற்றவங்களுக்கெல்லாம் தன்னுடைய தீர்ப்பை வேற மாதிரி செய்யணும்னு நினைச்சா என்னங்க நியாயம்? எல்லாம் பார்ப்போமே. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 2வது வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? யாருக்கு ஆலோசனை சொல்றதுன்னு பாருங்களேன். இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகின்றவர்களாக, ஆண்டவருக்கு நாம் ஞானம் புகட்டுகின்றவர்களாக. யோனா நமக்கு அதுக்கு தான் உதாரணம். யோனாவை குறை சொல்றதுக்கோ அவன் குற்றம் செஞ்சிட்டான்னு சொல்றதுக்கோ இல்ல, இது போல பாதையிலே நாம் நடந்து வருகிறோமா என்று நம்மை நிதானித்து பார்க்க யோனாவின் சம்பவம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதே ஒழிய, யோனா கிட்டவரு அவர் ஆண்டவரை விட்டு போயிட்டாருங்கிறதுக்கு இல்ல. இதுக்குள்ள என்னைய நாம் பார்க்கணும்.
உங்களை நீங்க பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது இப்ப நம்மள மாதிரி அவர் பேசுறாரு பாருங்களேன். கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே அவருடைய வேலை, அவருடைய செயலுக்கு ஜஸ்டிபிகேஷன். மீன் வயிற்றுக்குள்ள இருந்தப்ப கத்தி கதறி கூப்பாடு போட்டு ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுன்னு சொல்லி கத்தி நினைவேல கொண்டு மீன் கக்குச்சு. அப்ப ஒரு நெருக்கத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும். நெருக்கத்தை விட்டு வெளியே வந்தோடனே ஆண்டவரே எனக்கு உண்மை பத்தி ரொம்ப தெரியும் ஆண்டவரே. பாருங்களேன், இது நிமித்தமே நான் முன்னமே தர்சுசுக்கு ஓடி போனேன் சொல்லிட்டு ஆண்டவரை பத்தி பேசுறாரு பாருங்களேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபியும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற உருவானகிய தேவன் என்று அறிவேன். நம்மள மாதிரியே நம்மள அப்படியே பிரதிபலிக்கிறாரா? இதுக்குதான் யோனா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனை புரிந்து கொள்ளாமல், அதாவது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், நமக்கு தெரியும், பரிச்சை வச்சோம்னா அழகா எழுதிடும். ஆனா வாழ்க்கையில் அதை அப்ளை பண்றது வேற. பரீட்சையில எழுதி பைபிள் குவிஸ்ல பிரைஸ் வாங்கி வீட்டுல அடுக்கி வைக்கிறது பிரயோஜனம் இல்ல. வாழ்க்கையில நான் படிச்சத, எனக்கு தெரிஞ்சதை, ஏன்னா ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும், நீங்க இப்படிதான் பட்டவர் தெரியும், அதனாலதான் நான் ஓடி போனேன். அவர் மேல கோபப்பட்டு நான் நினைவேல இருக்கும்போது நான் இதை உங்களுக்கு முன்னாலே சொல்லலையோ, மறந்துட்டீங்களா ஆண்டவரே என்பது போல அன்பானவர்களே கேட்காதீங்க. ஆண்டவருடைய நிலை என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் எல்லாருக்கும் ஒரே போல நீதி செய்கின்ற தெய்வம், நம்மை போல அல்ல. அது புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளலைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற நிம்மதி அசைக்கிறதுக்கு கீழ்காற்று வரும். பயமுறுத்தலங்க, உண்மை. ஆண்டவரை புரிந்து கொள்ளாம அப்புறம் சொல்றாரு பாருங்களேன், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கோங்க. 3வது வசனம், கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கும் சாகிறது நலமாயிருக்கும். ஆண்டவர் கேட்கிறாரு அடுத்தாப்புல, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? இந்த எரிச்சல்ங்கிற மொழிபெயர்ப்பு பல இடங்கள்ல கோபம்ங்கிறதுக்கும் எரிச்சல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது நம்ம ஏற்கனவே ஒரு முறை அந்த லைவ் ஆராதனையிலே கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். எரிச்சல் என்கின்ற வார்த்தையும் சில இடங்களிலே கோபம் என்ற பதத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. திரும்ப கேட்கிறார், நீ கோபமா இருக்கிற அல்லது எரிச்சலா இருக்கிறங்கிற வார்த்தையை வச்சுக்கிடுவோமே, அந்த கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தானே. எரிச்சலா இருக்கிறது உனக்கு நல்லதான் ஆண்டவர் கேட்கக்கூடிய நிலைக்கு போயிடாதீங்க. ஆண்டவர் போயிடாதீங்க தெய்வ மக்களே. ஆண்டவரை புரிந்துக்கோங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்ப நம்ம ஒரு பகுதியை வாசித்தோம், வேத பாடமாய் வாசித்தேன். அது நிச்சயமா புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டம். அதை பற்றி நம்ம இப்ப விரிவாய் படித்தோமானால் நம்முடைய நேரம் அதிகமாகிவிடும். ஆகையினால எளிதாய் புரிந்து கொள்வதற்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு பகுதியில எழுதியிருக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையில இது என்ன கொஞ்சம் எளிதாய் புரிந்து கொள்வோம். இதை படிச்சுட்டு தயவு செய்து நீங்க ஹோம்வொர்க் இது எசேக்கியேல் தீர்க்கதரிசி 18வது அதிகாரம் படிச்சோம் இல்லையா, இதையும் நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு எளிதாய் புரியும். ஏன்னா அதை வசனமா எடுத்தோம்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். 18வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் அது எளிதா இருக்கும். 18வது அதிகாரம் எரேமியா 18, எசேக்கியேல் 18 இல்ல, எரேமியா 18. எரேமியா 18ல எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. அந்த குயவன் ஒரு பாத்திரத்தை வளைச்சிட்டு இருக்கிறாரு. அது ஷேப் வரல. உடனே அதை திரும்பவும் உடைச்சு போட்டு திரும்பவும் வேறு பாத்திரம் வணையிறாரு. இது மாதிரி தான் நான் உங்களை வணைவேன்னு சொல்றாரு. அது இப்ப நம்முடைய பாடம் இல்ல. அதுல 7வது வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் அந்த அடிப்படையில ஒரு உண்மையை சொல்றாரு. 7வது வசனம் வாசிக்கிறேன். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்களேன். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த கூட்டம் மனம் மாறிவிட்டால் அந்த தீங்கை செய்யாமல் மனம் மாறுவேன். ஆண்டவரை புரிந்து கொள்வோம். இதுதான் ஆண்டவருடைய நிலை. நம்ம துன்மார்க்கர்கள் அப்படி இப்படின்னு லிஸ்ட் வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறோம், சிலரை நம்ம வீட்டுக்குள்ளேயே சிலரை வச்சிருக்கிறோம். அவங்கள பார்த்து அவங்களுக்கெல்லாம் இன்னும் தேவனுடைய தண்டனை வரலையேன்னு நினைக்க வேண்டாம். அவங்க தனியா போய் என்ன அழுதாங்க நமக்கு தெரியாதே. வெளியில அவங்களுடைய செயல்கள் துன்மார்க்கமா இருந்துச்சுங்க, ராத்திரி போய் உட்கார்ந்து அவங்க அழுது ஆண்டவரே இன்னைக்கு நான் செஞ்ச என்னுடைய துன்மார்க்கத்தை மாத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? என்ன செய்வாராம்? செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் மனம் மாறுவாராம். அந்த நேரத்தில் நீதிமான்களாய் நம்மை நினைத்து நம்ம தான் ஆண்டவரோட கூட இருக்கிறோம், தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறோம், தினந்தோறும் ஜெபம் பண்றோம். எனக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு நான் பரலோகத்துக்கு போயிருவேன். இன்னைக்கு சில அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது, கேலி கூத்துக்கள்லாம் நடக்குது. ஒரு
ஒரு அம்மா, ஒரு வயதான அம்மா இந்த ஆன்லைன்ல ஜெபம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களாம். அவங்க வீட்டுல சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஒரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணாரு, ஒருத்தர் ஜெபம் பண்ணி எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரு, என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சான். என்ன பைத்தியரதனமான காரியங்கள்! இதையும் நம்புகின்ற கூட்டம் இருக்குதே. யாருங்க ஜீவ புஸ்தகத்தை பார்த்தது? இதெல்லாம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி ஜீவ புஸ்தகத்தை எடுத்துட முடியுமா? நீங்க எங்க போய் பார்த்தாங்க? இதை சொன்ன உடனே இந்த வேதத்தை படிக்காத நம்ம ஆட்கள் தான். நாங்க ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல்ல நாங்க ரொம்ப நிக்கிறோம், மற்றவங்க எல்லாம் குறை சொல்லி தெரிவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆட்கள் நாங்க தான் ஆவிக்குரியவர்கள் என்று பேசுகிறோம். அந்த கூட்டத்துல தான் இந்த மாதிரி நிறைய தவறான உபதேசங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த அம்மாவுடைய நம்பிக்கை இப்ப என்ன ஆயிடுச்சு? என் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு விட்டது, இனிமே நான் எப்படி இருக்கலாம்? இப்படி நிக்கும் போதுதான் சில தவறுகள் நடக்குது. அவங்க மனசுக்குள்ள எது செட் ஆயிடுச்சு? என் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டுச்சு, இன்னாரு தீர்க்க தரிசனமா எனக்கு சொல்லிட்டாரு, அவர் போய் பார்த்து அந்த புஸ்தகத்தை புரட்டி பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாருன்னு இவங்க நினைச்சுக்கிற உடனே நான் இனிமே ஓகே, பரலோக வாழ்வுக்கு நான் ரெடி. ஆனா திருமறையின் கூற்று என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன் உண்மை, ஆனால் கடைசி வரைக்கும் என் மூச்சு என்னை விட்டு எடுபடும் வரைக்கும் நான் என் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். பிறகு படிச்சு பாருங்க, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம், அது முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணுமா? பிள்ளைகளானவர்கள் கடைசி வரைக்கும் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 1வது வசனம். அப்ப என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் பரிசுத்தமாகுதலை நாம் பூரணப்படுத்தணும். எப்படி? என் மாம்சத்திலும் என் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. இன்னைக்கு எழுதி இன்னைக்கு என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுன்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. நாளைக்கு நீங்க வேற ஒரு நிலையில போயிட்டீங்கன்னா ஆண்டவர் கிறுக்கிடுவார். ஒருவேளை இவர் போய் பார்த்துட்டே வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்க நம்பிக்கைப்படியே நான் சொல்றேன், வச்சுக்கோங்க. ஆனா நாளைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தவறும் போது ஆண்டவர் கிழிச்சிருவாரு. ஆனா இன்றைய பாடம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற தவறான உபதேசம் என்ன தெரியுமா? அந்த கிருபை கொள்கை. நீ ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவன் பேர் எழுதிட்டாரு, நீ கடைசி வரைக்கும் போயிடலாம். இது எந்த திருமறையில இருந்து பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. வாங்களேன், அதே எரேமியா 18வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. ஒருவேளை உங்க பேரை ஜீவ புஸ்தகத்திலே அவர் எழுதிட்டாருன்னு வச்சுடுங்க, சொல்லுகிறது உண்டு. 10வது வசனம், அவர்கள் என் சத்தத்தை கேளாமலும். யாருங்க? நீதிமான், தேவனுடைய மனிதன். என் பேரை எழுதிட்டாருன்னு சந்தோஷப்படுறோம் இல்லையா நம்ம? அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, வெளியாட்களுக்கு இல்ல, தெய்வ மக்களுக்கு. யாருக்கு? யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளை, ஆண்டவருடைய சொந்த ஜனம் இவங்க. அந்த சொந்த ஜனத்துக்கு தான் சொல்றாரு எரேமியா விட்டு, நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி, ஆண்டவருடைய கைக்குள்ள இருந்தாலும் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆண்டவரை புரிந்து கொள்வோம். எப்படி புரிஞ்சுக்கிடணும்? துன்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தை விட்டு திரும்பி விட்டானால், எசேக்கியேல் 18வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. திரும்பி விட்டானால் ஆண்டவர் அவனை தண்டிக்காமல் மனம் மாறுவார். அதே வேளையிலே நீதிமான் தன் நீதியில் இருந்து விலகினானால் அவனுக்கு நீதி செய்யாமல் அவனையும் ஆண்டவர் தண்டிக்கும்படி மனம் மாறுவார். இது தெய்வம். இத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நியாய தீர்ப்புகளை உள்ள போட்டு குழப்பாம, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேங்கிறத மட்டும் எனக்கு காட்டுங்க சாமி, என் குறைகளை நான் சரிப்படுத்திட்டு நான் முன்னால போறேன்னு சொல்லுங்க. இல்லாம
அது எனக்கு தெரியும், உங்களை எனக்கு தெரியும், நீங்க அப்படித்தான் செய்யற ஆளு, நீங்க அப்படித்தானே ஆண்டவருக்கு விரோதமாய் பேசிக்கிட்டு இருப்பீங்களானா உங்க வாழ்க்கையில உஷ்ணமான கீழ்காற்று தேவனால் ஏவி விடப்படும். ஜாக்கிரதை அன்பானவர்களே, இது கடைசி காலம். இன்னும் தாளாட்டெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சரிப்படுத்தும். முதல்ல ஆண்டவரை புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் அவரை புரிஞ்சுக்கிடலையே. புரிஞ்சுக்கிட்டு நான் நினைச்சதை ஆண்டவர் எனக்கு செய்யணும், நான் சொன்னது ஆண்டவர் எனக்கு செய்யணும். யோனாவுடைய பிரச்சனை தானே, நினைவைக்கு விரோதமா நான் பேசிட்டேன், இப்ப நினைவை அழியணும். இவர் போய் உட்கார்ந்து பாக்குறாரு. ஆனா அந்த ஜனம் மனம் திரும்பிருச்சு, ஆண்டவர் மனம் மாறிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு பாருங்க, 5வது வசனம், யோனா 4:5. யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலிலே உட்கார்ந்திருந்தான். எப்படி பாத்தீங்களா? அங்க நடக்க போற அழிவை பார்க்கறதுக்காக இவர் போய் கூடாரம் போட்டு உட்கார்றாரு. ஒரு தெய்வ மனிதனுடைய வேலை அது அல்ல. அன்பானவர்களை, இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் செய்யறோம். நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஆண்டவர் கையில அவங்கள கொடுத்துட்டேன். நிறைய நம்ம ஆட்கள் பேசுற பேச்சுங்க அது. அவங்க கையில, அவங்கள ஆண்டவர் கையில நான் கொடுத்துட்டேன், இனி அவங்களுக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க போகிறேன். இது நமக்கு தான் ஆபத்து. இதுல இருக்கிற ஆபத்தை உணர்ந்து கொள்ளுங்க. அப்படி உட்கார்ந்து அப்படி சுகமா தூங்கும் போதுதான் ஆண்டவர் உஷ்ணமான கீழ்காற்றை அனுப்பி உங்க சுகவாழ்வை, உங்க நிம்மதியை கெடுக்கிறார். இப்படி வரும்போது ஆண்டவர் மேல கோபம் வருது. யாருக்கு? தெய்வ மனிதனுக்கு. நீங்க ஆண்டவருடைய கைக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஆண்டவர் மேல கோபம் வருது. ஏன்? நீங்க நினைச்சது நடக்கல. ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று நினைக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆனால் இங்க நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் நினைச்சது நடக்கணும், நான் சொன்னது நடக்கணும், நான் கேட்டது எனக்கு கிடைக்கணும். அன்பானவர்களே, இருப்பீங்க. ஆனா அப்படி நிர்விசாரமா இருப்பீர்களானால் ஆண்டவருடைய உஷ்ணமான கீழ்காற்று. இங்க ஆண்டவர் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு பாருங்களேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்மள கொஞ்சம் கிண்டி விடுறாரு. அதுலயாவது நீ திரும்பவியான்னு பாக்குறதுக்கு கிண்டுறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதுல திரும்பவும் பம்பு பண்ணிட்டு போயிடும். 6வது வசனம், யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும். யோனா சொல்றாரு பாத்தீங்களா, நீ ரொம்ப இரக்கம் உள்ளவர் கர்த்தாவே, நீங்க கிருபை உள்ளவர். அந்த கிருபை உள்ளவர் என்ன பண்றாரு? வேடிக்கை பார்க்கணும் போய் கூடாரம் போட்டு படுத்த யோனாவுடைய தலைக்கு நிழல் உண்டாகவும் அவனுடைய மனம் அடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கினால் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். இது என்னதுங்க? சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை குளிர்விக்க, நம்ம கோபத்தை, நம்ம யார் மேல கோபமா இருக்கோம்? ஆண்டவர் மேல கோபமா இருக்கும். ஆண்டவர் மேல் கோபப்படும் நமக்கு இன்னொன்னு, நம்ம இஷ்டப்படி நடக்கல, அதனால அதுல இருந்து நம்முடைய கவனத்தை திருப்புறதுக்கு நமக்கு வேறு சில ஆசீர்வாதங்கள் வச்சுக்கிடுவோமே, வேற சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆமணக்கு செடி ஓங்கி வளர்ந்துருச்சு. அதனால் அந்த ஆமணக்கின் மேல் யோனா சந்தோஷப்பட்டான். ஒரு தெய்வ மனிதன் எது மேல சந்தோஷப்பட்டிருக்கலாம்? ஆண்டவர் மேல தானே சந்தோஷப்படணும். நம்ம முழு முதல் ஆண்டவர் தானே. ஆனா இங்க யோனாவுடைய கவனம் எங்க போயிடுச்சு பாருங்க. அப்ப ஆண்டவருடைய கைக்குள்ள இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்துறேன்னு சொன்னாலும் விலகி போவதற்கு, நீதிமான் என்ற நிலையில் இருந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டவர் கொடுத்த ஆமணக்கு செடியின் மேல் ஆண்டவர் கொடுத்த நம்முடைய உலக பிரகாரமான, அது பணமோ செல்வமோ செல்வாக்கோ அந்தஸ்தோ பதவியோ ஏதோ ஒண்ணு, கொஞ்சம் உன்னைய கூல் பண்றதுக்கு நான் இதை கொடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு மேல ஆசை போயிடுச்சு. போகக்கூடாது. அதை வச்சு ஆண்டவரே உனக்கு நான் என்ன செய்யறேன்னு வந்தோம்னா ஆசீர்வதிக்கப்படுவோம். அது பின்னால இருக்கு பாருங்களேன். அப்போ நம்மால அதுல சந்தோஷப்பட்ட உடனே ஆண்டவர் அடுத்த நாள்ல ஒரு பூச்சிக்கு கட்டளையிட, ஆமணக்கு செடியை வளர வச்சவர் காத்து அனுப்புறவருக்கு ஒரு பூச்சியை கட்டளையிட முடியாதா? ஆண்டவரால் எதுவும் செய்ய முடியும். அந்த ஆமணக்கு செடி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து நீங்க ஆண்டவரை பார்க்காம இன்னும் அந்த கோபம் தெரியாம ஆமணக்குல சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பூச்சியை போடுறாரு. அந்த பூச்சி ஆமணக்கு செடி அரிச்சிருச்சு. நம்மளுக்கு அது தெரியல. ஏன்னா இவர் தூங்குறாரு, இவர் உலகத்துக்குள்ள போயிட்டாரு. இவர் தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே நான் நிம்மதியா போயிட்டேன், சரி ஆமணக்கு செடி எனக்கு போதுட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஆமணக்கு செடி ஆண்டவர் அடிச்சு போட வச்சுட்டாருங்க. 7வது வசனம்,
மறுநாளிலோ கிழக்கு விளக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அந்த ஆமணக்கு செடி அரித்துப்பட்டது. அதனால அது காய்ந்து போயிடுச்சு. ஆண்டவர் கொடுத்த அந்த கொஞ்சம் எதுக்காக கொடுத்தாரு? நீ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான்னு கொடுத்தாரு. ஆனா நம்ம கவனம் அதன் மேலே போகும்போது, நல்லா அவர்களை ஆமணக்கின் மேல் அவன் சந்தோஷப்பட்டான். அப்படி போகும்போது ஆண்டவர் அதை அடிக்கிறாரு. ஏன்? கொடுமை உள்ளவரா? கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு புடுங்குறாரா? இல்ல, நீங்க அவர் கைக்குள்ள வரணும், அவரை புரிந்து கொள்ளணும். உங்க பிடிவாதத்திலே நீங்க நிக்க கூடாது. அப்ப ரொம்ப பிடிவாதத்துல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அசைவுகள் வரும். நீங்க இணக்கமா விட்டு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க இன்னும் பிடிச்சு வச்சுக்கிட்டு, எனக்கு உங்களை தெரியும் ஆண்டவரே, நான் அப்படித்தான் ஆண்டவரே, நீங்க அப்படித்தான் ஆண்டவரே பேசுனீங்கன்னா பூச்சி வந்துடும். பூச்சி அரிச்சிருச்சு, நம்மளுக்கு அது தெரியல. சூரியன் உதிக்குது, நம்ம நல்லா தூங்குறவர் தானே, நல்லா தூங்குறாரு. அதாவது கிடைச்ச சூழலை அருமையா பயன்படுத்துவார். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு, நீ பூச்சி அரிச்சு எழும்பலையா? உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அந்த கீழ்காற்று தரும் உஷ்ணம், சூரியன் ரெண்டும் கொடுத்த அந்த வெப்பத்துல தலையில வெயில் பட்ட உடனே யோனா எந்திரிக்கிறார். எந்திரிச்சு திரும்பவும் பாருங்களேன், 8வது வசனத்தின் இறுதி பகுதி, அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவி விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கும் சாகிறது நலமாயிருக்கும். இன்னமும் ஆகல, இன்னமும் ஆண்டவரை புரிந்து கொள்ளல. 9வது வசனத்துல சொல்றாரு, தேவன் யோனாவை நோக்கி, நீ அவனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். ஆண்டவர் இவ்வளவு கேட்கும்போது என்ன பதில் சொல்லணும்? பவுல் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரே, நீ என்னை முள்ள உதைக்கிறப்பா, நீ என்ன துன்பப்படுத்துறப்பா, முள்ள உதைக்கிற உனக்கு தான் கடினம்னு சொன்ன உடனே அப்படியே சரண்டர். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆனா யோனா பாருங்களேன், நம்மள மாதிரி ஆண்டவர் நீ எரிச்சலா இருக்கிறதான்னு கேட்ட, அதுக்கு யோனா சொல்ற பதில பாருங்க, நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது. ஏன்னா இன்னமும் புரியல, இன்னமும் ஆண்டவரை புரியல. தெய்வ மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு பல நேரங்களிலே ஆண்டவரை புரிஞ்சுக்கிடாம நம்ம மனசுல இருக்கிறதையே பிடிவாதமா உட்கார்ந்து இருக்கிறோமே. நமக்கு மாதிரியாய் ஆண்டவர் யோனாவை வைத்திருக்கிறார். அப்படி பிடிவாதமா இருக்கும்போது உஷ்ணமான கீழ்காற்று வரும், ஜாக்கிரதை. மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க. திருமறை தானே, திருமறையில் அதுதானே படிச்சிருக்கிறோம். அப்ப உஷ்ணமான கீழ்காற்றை ஆண்டவர் தன்னுடைய பண்டக சாலையிலிருந்து நம்ம வாழ்க்கையில அனுப்பணுமா? நம்முடைய நிம்மதியை கெடுக்கணுமா? அந்த நிம்மதி கெடுத்ததுனாலதான் இவர் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, பத்தியா, நீ பிரயாசப்படாததும் நீ பாடுபட்டு வளர்க்காததுமாகி அந்த ஆமணக்கு செடிக்காக நீ வருத்தப்படுறியே, நான் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத என் ஜனத்துக்காக வருத்தப்பட மாட்டேனான்னு கேட்கிறேன். ஆண்டவருடைய பார்வை எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய கரிசனை எங்கே இருக்கிறது? நம்முடைய பார்வையும் நம்முடைய விருப்பங்களும் எங்கே இருக்கிறது? இதை புரிந்து கொள்ளாமல் வாழ்வோமானால் உஷ்ணமான கீழ்காற்று வரும் வாழ்க்கையில். ஆண்டவர்கிட்ட சரணடைவோம். ஆண்டவரே, போதும், இனி நான் என்னுடைய பிடிவாதத்திலே என்னுடைய இடும்படியை நான் நிக்க மாட்டேன், விட்டுறேன். உங்கள்கிட்ட நீங்க என்ன செய்றீங்களோ அது செய்ய. நான் சொன்னது நடக்கலங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் போயிட்டேன். ஆண்டவரே, ஆமணக்கு செடியை கொடுத்தீங்க, ஆமணக்கு செடி மேல போயிட்டேன், உங்களை மறந்துட்டேன். பூச்சியை கொடுத்தீங்க, அது எனக்கு தெரியல. கீழ்காற்று அனுப்புனீங்க, அது கொஞ்சம் வேதனை. ஆண்டவரே, வேண்டாம், என் நிம்மதியை கெடுக்கிற அந்த வேதனை வேண்டாம் சாமி. என்னை உங்க கையில் அப்படியே அர்ப்பணிக்கிறேன். உங்களை புரிஞ்சுக்கிறேன், நீதிமானாவே வாழ்றேன். நான் உங்க கையில இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு உங்களை விட்டு வெளியில போயிட்டேன் சாமி. அப்படிதானங்க? அதான நீதிமான் தன்னுடைய நிலையிலிருந்து மாறினா அவனுடைய அந்த நீதிமான் என்ற நிலையில அவன் சாவதில்லைன்னு நான் சொன்னதை மாத்துவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. நான் சாகக்கூடாது சாமி, உங்களை விட்டு நான் போயிடக்கூடாது, உங்க கைக்கு நான் வர்றேன். எனக்கு என் நிம்மதியை கெடுக்கிற கீழ்காற்று வேண்டாம் சாமி, வந்துடாம, உஷ்ணமான கீழ்காற்று வந்துடாம என்னைய நீங்க விரும்புறபடி கூட்டிட்டு போங்க. என் மனங்களை மாற்றுங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த இறுக்கத்தை மாத்துங்க. கையில கொடுப்போமா? நல்லா ஆண்டவரே, இந்த நாளிலே யோனாவின் வாழ்க்கையில வீசின அந்த உஷ்ணமான கீழ்காற்றை வைத்து எங்களோடு கூட பேசினீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சாமி. யோனாவின் நிம்மதியை, உறக்கத்தை கெடுத்த அந்த கீழ்காற்று, அது கற்றுக் கொடுத்த பாடம், யோனாவின் நிலை, அது மாறணும்னு சொல்லி ஆண்டவரே நீங்க பல முறை பேசுறீங்க. ஆனாலும் இறுதிய கடினத்தை விட்டுக் கொடுக்காத உங்களுடைய தீர்க்கதரிசி. அதுபோல நாங்க இருந்துடாம எங்களை பார்த்துக்கோங்க சாமி.
யோனாவின் வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று வந்துச்சு, மாறின மாதிரி மாறினாரு, திரும்ப பழைய நிலைக்கு போனாரு. ஒரு உஷ்ணமான கீழ்காற்று வந்துச்சு. வேண்டாம் சாமி, எங்களுக்கு இப்படிப்பட்ட அலைக்கழிப்புகள் வேண்டாம், இப்படிப்பட்ட அலசடிப்புகள் எங்களுக்கு வேண்டாம் சாமி, தாங்க முடியாது. சமூகத்தில் கெஞ்சுகின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரே நீர் உடைய பண்டக சாலையில் இருந்து ஏவ காத்திருக்கின்ற அந்த உஷ்ணமான கீழ்காற்றை ஏவாமல் இருக்குங்க சாமி. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன்தான். எனக்கு படிச்ச இந்த வசனங்களில் இருந்து இன்னும் நாங்கள் படிக்க வேண்டிய எசேக்கியேல் 18வது அதிகாரத்தின் வசனங்களையும் படிச்சு உண்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன்தான். உங்ககிட்ட யோனாவை போல மாறி மாறி கேள்வி கேட்காம பவுல போல அப்படியே உங்க கையில சரணடைய எங்களுக்கு பலன் தாங்க சாமி. உதவி செய்ய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 217வது கீர்த்தனை பாடுவோம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை ஆலயத்திற்கு வரும்போது நீங்கள் இந்த காணிக்கைகளை எல்லாம் சேர்த்து ஆலயத்திலே படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். 217ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனை. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ள முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களிலேயே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த சிறப்பான வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மை ஆராதித்த நாங்கள் உம்முடைய வார்த்தைகளையும் கேட்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வு வாழ நாங்கள் ஆயத்தமாகி உலகத்திற்குள் புறப்படுகிறோம். ஆண்டவரே, உலகத்திற்குள்ளே நாங்கள் எங்களை சரிப்படுத்திக் கொண்டவர்களாக, உம்மை புரிந்து கொண்டவர்களாக வாழ வசனத்தின்படி ஆண்டவர் எங்களோடு கூட கிரியை செய்து எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலேயே நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க வளர்ந்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு சித்தமானால் திரும்பவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை இதே போல 9:30 மணிக்கு இன்னொரு ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஒன்றிணைவோம். கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக.